வணக்கம், வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப வாரக்கணக்காவே ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த எபிசோடு. கோல்டன் மக்னே வேணாம் மறந்துட்டேன். ஸ்கிரிப்ட் பேப்பரு இருந்தும் நான் அடுத்தது என்ன எழுதுறது எனக்கு ஐடியா இல்ல. பட் இப்போ எனக்கு ஐடியா வந்துருச்சு. நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோடுக்காக இது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை மன்னிச்சிருங்க ஃபர்ஸ்ட் குட்டீஸ். அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ரீகேப் பார்த்தலாம். போன வாட்டி என்ன இருக்குன்னா, நீங்கள் ஜேக்கப்போட பர்த்டேக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே உங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னு ஆயிருப்பார். அவருக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் க்ராஜெட் செஞ்சுருப்பீங்க. ஜேகே நீங்கள் செஞ்சு கொடுத்த க்ராஜெட்டை பார்க்க, நீங்கள் கண்ணாடியில் சுகா பண்ண காம்ப்ளிமெண்ட்டுக்கு ப்ளஷ் ஆக, சுகா அவரோட ரூமில் அந்த க்ராஜெட்டை பார்த்து அவர் ப்ளஷ் ஆக, இது மூணுமே டைம் பார்த்துட்டு ஜேகேக்கும் சுகாவுக்கும் சண்டை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இப்போ நீங்கள் சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு, சுகா நான் என்ன பண்ணட்டும்னா, அப்போ சுகா வந்துட்டு இது பிரச்சனை கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, நான் வேணால் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? சுகா ப்ளீஸ், நீங்கள் எதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப் பெரிய ஹெல்ப். நான் சவுத் கொரியாவுக்கு வந்தப்போ யாருன்னே தெரியாது, ஆனால் நீங்கள் வந்து என்னை உங்கள் கூட என்னை சேர்த்துக்கிட்டீங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயம். இப்போ அப்படியே ஹோபி உள்ளே வராங்க. எஸ் தேட் நீங்கள் பிக் ஹிட் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு ப்ராக்டிஸ் ரூமில் தான் உட்காந்து சுகாவோட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஹோபி வந்தோடனே நீங்கள் சைலண்ட்டாக ஏறுறீங்க. ஹோபி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சுகா, சாரி ஒன்றும் இல்லை ஹோபி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஹோபி வந்து சுகாவுக்கும் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் அடிக்குது. உங்களுக்கு அப்படியே உங்கள் ஸ்மைல் ஃபேடை நீங்கள் சுகாவை பார்க்க, சுகாவை தலையாட்டுறாரு போய் பேசு அப்படின்னு. நீங்களும் ஃபோன் எடுத்துகிட்டு போய் பேசுகிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அப்படி கத்துறாங்க. வயன் என்ன கழட்டி ஓடலான்னு நினைக்கிறியாடி? கழட்டி ஓடலான்னு இருக்கியா? நமக்குள்ளே என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லட்டுமா? இங்கே பாரு, நீ தான் அப்படி பண்ண, நான் என்ன பண்ணேன்? உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு நீ என்னை விட்டு போனது அது ஒன்று மட்டும் தான் நீ பண்ண. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நகை வேணும், காசு வேணும், அப்போ தானே நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சேர முடியும். ஓ, உனக்கு காசு வேணும்னா நான் எங்கள் குடும்ப நகையை விற்று கொடுக்கணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பர்சன்ட் ஆர்கியூ பண்ணிட்டுருக்கீங்க. அங்கே நம்ம நம்ஜுனும் ஜங்குக்கும் வராங்க. அங்கே நம்ம நம்ஜுன் ஜங்கு கிட்ட ஒரு பேப்பர் காமிச்சு இந்த லிரிக்ஸ்லாம் ஓகேவான்னு கேட்டுட்டு வர ஜேகே பேசிட்டு வராரு. அப்போ இப்போ உங்கள் வாய்ஸ் கேட்டோடனே ஜேகே எட்டி பார்த்தா நீங்கள் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஒயன் அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்ட போகும்போது ஒரு சவுண்ட் நீங்கள் பேசுகிறீங்க. இங்கே பாரு, ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்குன்னு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்னு ஏதாவது எனக்கு அவசியமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜெகேக்கு ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுறாரு. லவ் பண்ணுறாளா? வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெகே போயிடுறாரு. இது தூரத்துலேருந்து ஜிமின் பார்த்துறாங்க. பிகாஸ் ஜிமின் அங்கே ஸ்டேஜில் வந்துட்டுருப்பாரு. இதை பார்த்துட்டு ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமின் சாரி ஜங்குக்கு ஒரு மாதிரி போனதை பார்த்துட்டு ஜிமின் ஓடி போய் நம்ஜுன்ட்டு என்னடா ஜேகே எங்கே அப்படின்னு கேட்க, இப்போ தான் ஓட போனேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லல. இப்போ ஜேகே ரெஸ்ட் ரூமில் போய் ஒரு மாதிரி அந்த மிரரை பார்க்க ஜிமினி இப்போ அப்படியே என்டர் ஆக, நானும் கேட்டேன், அது வேறு எதாவது இருக்கும், அவளுக்கு ஆள் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு மாதிரி ஜிமினை பார்க்க, தெரில கேட்டுக்கலாம், அது இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு அவருக்கு சாதாரண ஆறுதல் பண்ணிக்கிறாரு. அவளுக்கு ஆள் இருக்காது அப்படின்னு சொல்ல ஜிமின் அது மாதிரி பார்க்குறாரு. ஜேகே அப்படியே வெளியே வர, இங்கே அப்படியே கட் பண்ணால் அங்கே யூங்கி உட்காந்து ஒரு பிக்சர், அதாவது ஒரு ஃபோட்டோ மாதிரி அவரோட ஐபேடில் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகேவும் ஜிமின் உள்ளே வந்த உடனே அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. ஜிமின் இதை நோட் பண்ணுறாரு. பட் எதுவுமே அவர் கேட்டுக்கல. இப்போ அப்படியே ஜின்னும் அவங்க வர, எல்லோரும் வந்துட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி, நமக்கு கான்செர்ட் வருது 4 நாளில், அதனால் நம்ம அதுக்கு ரெடி பண்ணணும். அண்ட் காஸ்டியூம்ஸை ரெடி பண்ணிட்டாங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுகர்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அவர் எட்டி பார்த்துட்ருக்காரு. ஹோபி வந்துட்டு, சுகா என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஹோபி, ஒரு மாதிரி தலை சுற்றுதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்க ஜங்கு சுகாவை பார்க்குறாரு. இப்போ அப்படியே நீங்கள் உள்ளே வரீங்க. அங்கே பார்த்துட்டு சுகா ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டியர்ஸாக இருக்குது. லைக் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் நடுவில் இருக்காங்க. சுகர் டோர் கிட்டே வராரு. உங்களை அப்படியே அவரோட ஃபுல் பாடி பிளாக் ஆகிக்க, பின்னாடி இருக்கவங்களாம் நீங்கன்னு தெரியுது. பட் என்ன ஆச்சுன்னா தெரில. சுகர் ஒரு மாதிரி பார்த்துட்டு
எனக்கு தலை வலிக்குது மெடிக்கல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க நீங்களும் கூட்டிகிட்டு போயிடுறீங்க. சுகா வந்து நான் மெடிக்கல் போய்ட்டு வந்துடுறேன்டா ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹோபியும் பார்த்துட்டு ஓகே லெட்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள ப்ராக்டிஸ் பண்ணேன். ஜேகேக்கா அதே மாதிரி பார்க்குறாரு. இப்போ இந்த மெடிக்கல் ரூமில் உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. சுகா வந்துட்டு ஏ ஏ எது கழுகுற அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்க, தூரத்துலேருந்து ஒரு பர்சன் பார்த்துடுறாங்க. பட் அவங்க எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் நீங்கள் ஒரு மாதிரி அழுந்து எல்லாத்தையும் சொல்கிறீங்க. சுகா அவன் என்ன கொரியாக்கே வந்துட்டான். சுகா என்னை டார்ச்சர் பண்ணுறான். நான் அவனை பண்ண அந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு கொஞ்சம் என் ஃபேமிலி எங்கள் அம்மாவோட அந்த ஜுவல்ஸ் எல்லாம் அவனுக்கு நான் கொடுக்கணுமா சுகா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுக. சுகாவுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. அவர் ஒரு மாதிரி எங்கள் பரவாயில்ல அழுகாத அப்படின்னு சொல்ல, உங்களால் முடியல. ரொம்ப ஒரு மாதிரி அழுந்து உங்களுக்கு மூச்சு விடவே முடியல. ஒரு மாதிரி வீசிங் வந்துருச்சு. சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வயன் வயன் அது அந்த பேக் பேக் அப்படின்னு சொல்ல, சுகா அந்த பேக்கை பார்த்தா ஒரு இன்ஹேலர் இருக்குது எடுத்து கொடுக்க, நீங்கள் பஃப் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாகிறீங்க. எஸ் அவங்களுக்கு ஒரு வீசிங் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலான வீசிங் வந்துடும். சுகாவுக்கு இது தெரியாது. இப்போ சுகா அப்படி உங்களை பார்க்க நீங்கள் எதுவுமே பேசாமல் குனிஞ்சிக்கிறீங்க. அதால் சுகா வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்கள் மறுபடியும் உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. அந்த பர்சன் தான் சுகா என்ன பண்ணுறாருன்னா அதை அட்டன் பண்ணி யார் நீ அப்படின்னு கேட்க, நீ யார், உனக்கு எதுக்கு அவள் காசு கொடுக்கும், ஏன்னா அவள் என்ன லவ் பண்ணால, இங்கே பாரு நான் அவள் பாய் ஃப்ரெண்ட் தான் பேசல, நீ பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சுகா என்ன என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சுகாவை பார்க்க, சுகா வந்துட்டு இன்னொரு வாட்டி அவளை கூப்பிட்டுனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. நீங்கள் சுகா அது என்ன இல்லை வயன், நான் பண்ணது தப்பு தான், பட் இது ஒரு சேஃப்டிக்காக தான். இனி அவள் இதை டிஸ்டர்ப் பண்ணானா உன்னை அவ்வளோக்கா பண்ண மாட்டான். அப்படியும் மீறி பண்ணானா நான் பார்த்துக்கிறேன். நீ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி வயன். என்னால் தான் இந்த நிலைமைக்கே நீ வந்த, இல்லைன்னா நீ சாதாரணமாக நான் ஒரு பொண்ணாக இருந்திருப்பேன். என்னால் தான் இது சுகா இன்னும் நீங்கள் அந்த கில்ட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, எஸ் டா, பிகாஸ் ஒன் டே நம்ம சுகா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போனப்போ அங்கே ஒரு அங்கே ஒரு ஆர்மின்னு விட அங்கே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சுகா கிட்ட ரொம்ப ஒரு அப்சர்ஷனோட பேசிட்டு கொலை பண்ணுறது தவிர்த்து ஒரு கத்தி வச்சு கிட்ட வந்திருக்கோம். அப்போ நீங்கள் போய் தான் சேவ் பண்ணியிருப்பீங்க சுகாவை. ஸோ அப்போ ஆர்மிஸ்லாம் நினச்சிக்கிறாங்க சுகாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. அப்போ அந்த சுகா இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா அது என் செக்ரட்டரி தான் அப்படின்னு. ஸோ இப்போ அதனால் வந்து நீங்கள் சுகாக்கிட்ட ஜாப் இருக்கீங்க, பட் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. 1 மந்த்து தான் நீங்கள் சியோவில் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் இப்படி இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படி என்ன இன்னும் 2 வீக்ஸில் நீங்கள் சியோலேருந்து கிளம்பணும். அது சுகாவுக்கும் தெரியும், பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் பாஸ்டாக இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்தோம்னா, நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்க, நாளைக்கு நீ அவனை மீட் பண்ண போறணும், ஞாபகம் இருக்கா அவன், எனக்கு போகவே பயமாக இருக்குது, நான் வரேன், நம்ம போகலாம், போய் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல யூங்கி, நீங்கள் சுகா பார்த்து எதுவுமே பேசாமல் அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தா சுகா மேலே ரெடி ஆகிட்டுருக்கா. பிடிஎஸ் டாம் தான். லைக் இன்னும் 4 நாள் கான்சர்ட், அதாவது 3 நாள் இருக்குது. சுகா அப்படியே கீழே வர எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸ் ரெடி ஆகிட்டுருக்காங்க. டேய் எங்கடா போகிற, கேஷுவலாக வந்திருக்க, நான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் வரல அப்படின்னு சுகா சொல்ல, அங்கே ஜிமினா பார்க்குறாரு சுகாவை. டேவும் ஜிமினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏன் எங்கே போகிற சுகா அப்படின்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு ஜங்குக் எங்கே ஒர்க்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா கொஞ்சம் ஒருத்தங்களை பார்க்கணும், யார் அப்படின்னு நம்ம நம்ஜுன்னு கேட்க, கொஞ்சம் ரிலேட்டிவ்டா அப்படின்னு சொல்லும்போது ஹோபி பார்க்குறாரு. பிகாஸ் சுகா வந்து இப்படி எப்பயுமே போக மாட்டார். ஸோ ஹோபி விட்டுடுறாரு. நம்ம சுகா வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு பிளாக் லெதர் கோட் போட்டு பேண்ட்டு போட்டிருக்காரு, ஒரு மாஸ்க்கு, ஒரு ஹேட்டு. ஓகே, ஒரு டேட் போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி ஒரு ஒயிட் ஃப்ராக் போட்டிருக்கீங்க, ஒரு பவு, அப்புறம் வந்து ஒரு பேக், ஹீல். ஓகே, ஒயிட் கலர் ஃப்ராக். ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட் வெளியே சுகாவோட கார் வந்து அங்கே நிற்குது. நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஹெல்மெட்
சாரி ஹெல்மெட்டுங்கிற ஹேட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு உள்ளே போயிடுறீங்க. இங்கே சுகா வந்துட்டு ரெஸ்டாரண்ட் அதானே, ஆமாம் சுகா அப்படி நீங்கள் சொல்ல அந்த வண்டியை அப்படியே ரெஸ்டாரண்ட் பிடிக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டை யாருமே இல்லை, ஃபுல்லாக சுகா புக் பண்ணியிருப்பாரு. இப்போ இப்படி போனால் மேலே ஒரு பர்சன் உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருக்க, நீங்கள் போய் நிற்கிறீங்க. ஆ வந்துட்டாளா இந்தியனோட இளவரசி. இங்கே பாரு அரவ், நீ பண்ணுறது தப்பு. என்ன தப்பு? நான் உன்னை லவ் பண்ணேன், நீ என்ன லவ் பண்ண, ஏன்னா பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் காசு கேட்டேன், கொடுத்த. அது பத்தாதுன்னு நான் இன்னும் கேட்டேன், நீ கொடுக்கவே இல்லை. கொடுக்காம பார்த்தா உனக்கு அடுத்த நாள் கல்யாணம், என்னை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா இங்கே பாரு அரவ், நான் உன்னை லவ் பண்ணேன், அதுக்காக நான் என்னோடய சேவிங்ஸ் தான் உனக்கு கொடுத்தேன். எங்கள் வீட்டிலலாம் என்னால் காசு கேட்க முடியாது. ஏன் முடியாது? நீ என்ன லவ் பண்ணுறடவன். இங்கே பாரு அரவ், ஓ இங்கே வந்துட்டு எவன் கூடயோ குத்தடிச்சிட்டு இருக்கியா நீ? இங்கே பாரு, அளவு வார்த்தைய அளவாக பேசு. ஓ எனக்கு தெரியாது, உன்னால் நான் பிஸ்னஸில் இறங்கிட்டேன், இப்போ எனக்கு லாஸ், இன்னும் கொஞ்சம் நீ கொடுத்தாதான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே ஒரு வாய்ஸ் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவேன் பார்த்தா நம்ம யூங்கி மாஸ்க் கழட்டிட்டு வராரு. இதை பார்த்துட்டு நீ யாருடா பேச அப்படின்னு ஆரவ் கேட்க, இப்போ அப்படி சுகா வந்துட்டு உங்களோட ஷோல்டரில் கை போட்டுட்டு நான் பாய் ஃப்ரெண்ட் தான். ஓ வயன், ஊருக்கு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறியா நீ அப்படின்னு சொல்ல, யூங்கி ஒரு பஞ்சு வென்றாரு. இன்னொரு வாட்டி இவளை பற்றி தப்பாக பேசினேன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அந்த பையனுக்கு வாயில் பிளட்டே வந்துடுச்சு. நீ யாரெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து அவனை வயிற்றுல அவனை விட்டுடுறீங்க. என்னடி அடிக்கிற, பின்ன கொஞ்சம் வாங்களா அப்படின்னு சொல்ல, நீங்கள் அரவோட காலர் பிடிச்சி இழுத்து உன்னை நான் லவ் மட்டும் தான் பண்ணேன். என்ன பண்ணேன் நான் உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு நீ எல்லாமே பண்ணிட்டடா. சந்தோஷம் போச்சு. உன்னால என் ஃபேமிலி கூட இருக்கவே என்னால் முடியலை. உன்னோட டாக்ஸிக் பார்த்து உன்னோட டாக்ஸிக்னால என் லைஃபை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அழுக. அந்த பையன் அப்படியே பார்க்குறான். சுகா ஒரு கேஷ் எடுத்த மூஞ்சில் விட்டுட்டு, இனி உனக்கும் இவளுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு, சும்மா வந்து டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு சொல்லி வெளியே வர, அங்கே ரொம்ப மழை பெய்யுது. உங்களுக்கா கண்ணெல்லாம் டியர்ஸ். நீங்கள் அப்படியே முன்னாடி போயிடுறீங்க, மழையிலேயே போயிடுறீங்க. யோகியா பின்னாடி வந்து வயன் ஆல்ரெடி உனக்கு முடியாது வா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு மறுபடியும் வேசிங் வர ஆரம்பிச்சிருச்சு. பஃப் 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 அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்ட் பேக்கில் அவர் தேடும் போது நீங்கள் அப்படியே சுகாவோட ஆர்ம்ஸில் விழுந்துடுறீங்க. லைக் மயக்கத்தை தவிர்த்து ஒரு மாதிரி நினைவு இருக்குது, பட் விழுந்துறீங்க. சுகா அவரோட கோட்டை கழட்டி உங்கள் மேலே போட்டு அவரை பிடிச்சிக்கிறாரு. ஒரு ஹேண்ட் உங்களை பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்ட் அவரோட லெக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி இன்னொரு லெக்கு மேலே பேலன்ஸ் பண்ணி அங்கே உங்களோட பேக் வச்சு தேடிட்டு இருக்காரு. இது வந்து ரோடு நடக்குது. ரோட்லாம் நடு ரோட்டில் இல்லை, அந்த பாத்வேன்னு சொல்லுவாங்க, அங்கே நடந்துட்டுருக்கு. சுகா பப்பு எடுத்து உங்கள் வாங்கிட்ட வச்சு நீங்கள் அதை பப் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு இன்னும் நீங்கள் சுகாவோட ஆம்ஸ் எந்திரிக்கவே இல்லை. இப்போ அப்படியே சுகா அப்படியே மேலே ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக் நிற்கிறாரு. ஜங்குக், ஜிம்மன், வி எல்லோரும் அப்படியே இந்த மலையில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் சுகாவோட ஆம்ஸில் தான் இருக்கீங்க. லைக் அதை ஹக் பண்ண மாதிரி இருக்குது. ஜெகிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, சுகாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஜிம்மிங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. டேக்கெல்லாம் ஷாக்கு. ஜெய்க்கு என்ன மழையிலேயே உங்களை பார்க்குறாரு, சுகாவை பார்க்குறாரு. நீங்கள் ஜெய்க்கிவை பார்க்கவே இல்லை, பிகாஸ் நீங்கள் ரொம்ப அன்கான்ஷியஸாக பாதி இருந்து பாதி இல்லாத மாதிரி நீங்கள் சுகாவோட ஆர்ம்ஸில் இருக்க. அப்படியே ஜெய்க்கி ஒரு மாதிரி ஷாக்காகி ஸ்டண்ட் ஆயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் பிரிட்டிஷ் டாமில் தான் காட்டுறாங்க. நீங்கள் சுகாவை முட்டி போட்டு நின்றுட்டுருக்கீங்க இந்த பவ் பண்ண மாதிரி உட்காந்து. சுகா வந்துட்டு ஏதோ சொல்ல வரத்துக்குள்ள அம்ஜன் வந்துட்டு சுகா என்னது இது அப்படின்னு கேட்க, நம்ம ஜின்னு வந்து ஒரு டவல் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. அவருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இதெல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள சுகாவும் கை பிடிச்சி இதெல்லாம் என்னால் தான் அப்படின்றாரு. நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஜியோ கேட்க, டேட்டெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் டேட் போனீங்க அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்க, சுகாவா ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் தான் வாங்கின டேட் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. லைக் யாருமே பேசலை.
ஜேகேலாம் ஒரு மாதிரியே இவங்கள பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு ரூம்குள்ளே போயிடுறாரு ஸ்டெப்ஸில். யுவன் நம்ம ரம்ஜுன்னா அப்படியே பார்க்குறாரு சுகாவை. எஸ்டா இந்த எபிசோட் நான் இதிலே முடிச்சுக்கிறேன். ரொம்ப டிலே பண்ணிட்டேன். இனி சீக்கிரம் நான் போடுறேன்டா. என்னோடய எடிட்டிங் ஆப் கோளாறு பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் நான் போட முடியல. பட் நான் சீக்கிரம் போட்டுருவேன். ஸோ இப்படியே விடைபெறுகிறேன். உங்களோட ஹேசல். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது எஃப்எஃப் ரெக்கமெண்டேஷன் இல்லை எனக்கு இப்படி ஏதாவது எஃப்எஃப் ஒன் ஷாட்லாம் வேணும்னா நீங்கள் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுவேன். ஐ எம் ஷியோர் நான் போடுவேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ.